ஆட்சி எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நல்லா சிறப்பா பண்றாருங்க. இந்த லஞ்ச ஊழல் கீழ் எதுவும் இல்ல. எல்லா இடத்துலயும் கரெக்டா போயிட்டு இருக்கு. நல்லா பண்றாரு. 100 நாள் பரவாயில்லையா? நல்லா அருமையா பண்றாரு. ஆனா நல்லா பண்றாரு. எல்லாருமே அவர் வாயே பேச மாட்டேங்கிறாரு. ஒண்ணுமே தெரியல. பேசாதவங்க தான் சாதிப்பாங்க. பேசுறவங்க செய்ய மாட்டாங்க. பேசாதவங்க தான் நல்லா சாதிப்பாங்க. அவரோட அந்த சட்டசபையோட பேச்செல்லாம் பாக்குறீங்களா? பொறுமையா இருக்கிறது தான் கரெக்ட். பொறுமை தான் எப்பவுமே நல்லது. அவசரப்பட்டு வார்த்தை விடாம கரெக்டா ஹேண்டில் பண்றது அதான் கரெக்ட். பொறுமை தான் நீண்ட நாள் நீடிக்கும். நீங்க உங்களால டிவி கேட்டு எனக்கு நல்லது நடக்குதுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? இது சரியா இருக்குன்னா எது சொல்லுவீங்க? இப்போ நம்ம தெரிஞ்ச அளவுக்கு எங்கன்னா ஒரு பட்டா கிட்ட பேப்பர் கீப்பர் வாங்க போனா கூட இப்போ காசு முன்ன மாதிரி அவ்வளோ கூட இவ்வளோ ஒன்றும் கேட்கறதில்ல. இப்போ டக்குன்னு பண்ணி கொடுத்துட்றாங்க. ரொம்ப நாளில் இருக்கிறதில்ல. அதாவது எப்படி சொல்றது, 1000 ரூபா கொடுக்குறது 100 ரூபா குத்த போகுதுன்ற மாதிரி இருக்கு. இப்போ அந்த அளவுக்கு பரவாயில்ல. ஆனா விஜய் சொல்றதுல உண்மை தானே? எந்த ஆபீஸ் போனாலும் லஞ்ச ஊழல் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாரு. அதெல்லாம் உண்மைதானா? கொடுக்க வேணாம் தான் சொல்றாரு. நடுவில் ஒரு சிலர் இருக்காங்க வாங்குறாங்க. அதை விட்டுருங்க. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்து இது பண்ணிக்கணும் அவ்வளோதான். அங்க நீங்க சொல்லுங்க எப்படி காட்டுறது? இல்ல விஜயோட எனக்கு ஆட்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவங்க அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு ஆட்சி செய்யணும். பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிக்கு வருவார்னு நினைச்சுக்கிறேன். வந்து நல்லா இருக்கா? அவர் வருவார்னு எதிர்பார்க்கல. சரி. ஆனா வந்ததா சந்தோஷம் தான். சரி. உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுகோள் இருக்காங்க? இது விஜய் பண்ணணும்னு என்னதான் சொல்லுவீங்க? மகளிருக்கு வந்து நல்ல திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சா நல்லா இருக்கும். இந்த 100 நாள் இருக்க ஆட்சி நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நல்லா இருக்கு. நீங்க என்ன நல்லா ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தொடரும்னு நினைக்கிறீங்களா? இப்போ அதாவது புதியவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கணும். எப்படி பண்றாங்கன்னு எல்லாம் எப்படி சொல்றது, பழசே பண்ணியிருந்தா பழசே எதிர்பார்க்கணும். புதுசா வந்தவங்க எப்படி இது பண்றாங்க அதையும் பார்த்து அவங்க எப்படி பண்றாங்க அவங்க விட்டு தான் பிடிக்கிறாங்க. நல்லா போனா அடுத்த வாட்டி அவங்களுக்கு தான் திருப்பி அவங்க தான் வருவாங்க. இந்த 5 வருஷம் கரெக்டா போச்சுன்னா கரெக்டா வருவாங்க.